ப்ரோ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் செக் பண்ணி வாங்க சொல்றீங்க ஓகே. புது வண்டி செக் பண்ணி தான் எடுக்கணுமா? இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு கேள்வியாவே இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறோம், செக் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறது நெறைய பேர் அவேர்னஸ் குடுத்து இப்ப எல்லாமே அந்த வழிக்கு வந்துட்டாங்க. பட் புது வண்டி தான் நம்ம எதுக்கு செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இருக்கு. சில பேருக்கு புது வண்டி செக் பண்ணி வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கும். ஏன் புது வண்டிய நம்ம செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வண்டி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் டிரான்சிட்ல இருந்து, யார்ட்ல நிக்கிறதுல இருந்து பல ப்ராசஸ் தாண்டி தான் உங்க கைக்கு வந்து சேருது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டேமேஜஸ் ஆகுறதுக்கோ, இல்ல ரஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் ஆகுறதுக்கோ, இல்ல ஏதாவது ஃபங்ஷனாலிட்டீஸ் ஒர்க் ஆகாம போறதுக்கோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ரிப்பேர்ஸோ, ரீப்ளேஸ்மென்ட்டோ எல்லா வெஹிக்கில்லயும் பண்ணி குடுப்பாங்க. இது வந்து எல்லா வெஹிக்கில்லயுமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சில வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ற வண்டியா இருந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிடிஐங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ என்னைக்குமே நம்ம ஒரு புது வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் எடுத்து அந்த வெஹிக்கிள் உண்மையாவே ஃப்ரெஷ்ஷான வெஹிக்கிளா அப்படிங்கிறது தெரிஞ்சு வாங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான பர்ச்சேஸா இருக்கும். அதே மாரி நீங்க ஒரு நாள் புது கார் வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிடிஐ செக் பண்ணாம வாங்காதீங்க. பிடிஐ செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வண்டிய வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் இது போல ஆட்டோமொபைலான இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மை கார் பை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.